வணக்கம். அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம்னா, தண்ணி குடிக்கிறதால நோய்களை எப்படி நம்ம குணப்படுத்தலாம் சொல்லி சிம்பிளான ஒரு விஷயம். அதான் மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், ஊசி இல்லாமல் சிம்பிளான இந்த ஒரு முறையை நீங்கள் பின்பற்றிங்கன்னா உடம்பு எப்போவே ஆரோக்கியமாக இருக்கும். இது தண்ணி குடிக்கிறதுனால கிட்டத்தட்ட 31 வகையான நோய்கள் குணமடையுது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஜப்பான்ல நோயாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு. அது ரிசர்ச் பண்ணி அவங்க சப்மிட் பண்றாங்க. என்னெல்லாம் நோயெல்லாம் போகும்னா, மலச்சிக்கல் போகும், மூட்டு வலி போகும், ரத்த சோகை போகும், பைல்ஸ் போகும், பிஸ்டுலா போகும், கேன்சரு, இந்த மாதிரி ஆஸ்துமா, இப்படி பல விதமான நோய்கள் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதால இந்த நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக கிளியராக ஸ்டடி பண்ணி அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே என்ன கேட்க, ப்ரூஃப் தானே கேட்பாங்க. அதனால அந்த ப்ரூஃபை அவங்க எல்லாருக்குமே சப்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு நம்பிக்கை வருது. ஆனால் இதை நம்ம முன்னோர்கள் எப்போத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது. ஆனால் இது எப்படி ஒரு ஃபாலோ பண்ணணும்னா, ஒரு 1.5 லிட்டர் குடிக்கணும். 5 டம்ளர்லேருந்து 6 டம்ளர் வரைக்கும் தண்ணி வரும். இதை நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடியே காலையில 6 டம்ளருக்குள்ள தண்ணி குடிக்கணும். முதல்ல இதை ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே 6 டம்ளர் குடிக்க முடியாது. ஆனா 6 டம்ளர் அளவு நீங்க தண்ணி எடுத்து வச்சுட்டு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி குடிக்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நடந்து வாங்க. நடந்து வந்த பிறகு திருப்பி இருக்கிற தண்ணியை நீங்க குடிங்க. முதல்ல யூரின் கொஞ்சம் அதிகமா போகும். ஆனா போக போக அதுவும் உங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி 1.5 லிட்டர் தண்ணியை ரெகுலரா டெய்லி நீங்க குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உடம்பு முதல்ல சுத்தம் அடையும். அதுக்கப்புறம் உடம்பு வலிமை அடையும். அதுக்கப்புறம் குடல் சுத்தமாகும். குடல் முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லா கிளியர் பண்ணியிருக்கும். அப்ப என்ன, அடுத்து வர சாப்பாடு அதெல்லாம் கிராஸ் அதோட சத்தெல்லாம் உறிஞ்சப்பட்டு அதை ரத்தமா மாற்றும். புது ரத்தமா அது மாறும்போது என்ன ஆகுனா, இருக்கிற நோய்கள் எல்லாம் போயிடும். ரத்தம் தான் எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா நோய்களுக்கு அது சரியா இல்லாம போறதுதான் விஷயம். அப்ப என்ன பண்ண, ரத்தம் சுத்தம் அடையுது. வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதால சுத்தம் அடையுது. இதனால நோய்கள் வர்றது கிடையாது. இதை ரிசர்ச் மூலமாவே நமக்கு கொடுத்துருக்கிறதால நம்ம நம்பிக்கையோட இதை ஃபாலோ பண்ணணும். எதையுமே 1 நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விட்டு அதுக்கு பலன் இருக்காது. எதையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதுக்கான பலன் இருக்கும். இந்த வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது அப்படிதான். நான் போன வருஷம் ஒரு பேஷண்ட் வந்தாரு. அப்போ அவருக்கு இதை பத்தி நான் சொன்னேன். நம்ம தண்ணி இந்த மாதிரி குடிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப இப்ப வந்தாரு. ரொம்ப சமீபமா வெளியில பார்க்கும்போது நாங்க பார்த்தோம். எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்ப நான் எப்போ சொன்ன இந்த சிகிச்சையை அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு சொன்னாரு. அப்ப சொன்ன அந்த விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணதால அவருக்கு மூட்டு வலி சரியாயிடுச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருந்துச்சு. அதுவும் இதன் மூலமா சரியாயிடுச்சு. அது ரொம்ப எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி சொன்னாரு. அதனாலதான் இந்த விஷயத்த எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமா இந்த மூட்டு வலி உள்ளவங்க, அங்கங்க தசை பிடிப்பு, வாயு பிடிப்பு உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, முதல் ஒரு வாரத்துக்கு 2 வேளை இந்த மாதிரி குடிக்கணும். எப்பன்னா காலையில ஒரு வாட்டி குடிக்கணும். அப்புறம் மதியான உணவுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீர் சிகிச்சை எடுத்துக்கணும். ஒரு வாரம் மட்டும் இதை ஃபாலோ பண்ணா போதும். அடுத்த வாரத்துல காலையில மட்டும் இதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, காலையில எழுந்து தண்ணி குடிச்ச பிறகு 1 மணி நேரம் கழிச்சுதான் காஃபி, டீ எதா இருந்தாலும் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேற்று இரவு என்ன பண்ணணும்னா, அப்பவே பல் வலிக்கிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த டைம் என்னன்னா, கண்டிப்பா நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய உணவு வகைகள், அதாவது காஃபி, டீ, அந்த மாதிரியான தின்பண்டங்கள் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப பெட்டர். இது என்னன்னா, நாளைக்கு அடுத்த நாள் காலையில நீர் சிகிச்சை எடுத்ததுக்கு முன்னாடி இரவு தயார் பண்றது. இப்படி நீங்க தயார் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி 6 டம்ளர் வரைக்கும் நீங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். குடல் சுத்தமாகும். குடல் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுற உணவு, ஊட்டச்சத்து நம்ம உடம்புல முழுமையா போய் சேரும். அதுக்காக இந்த நீர் சிகிச்சை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே ஆரோக்கியம் அடையலாம். நன்றி.